நண்பர்களே பேசுங்க பேசுங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னா களி இங்கிலீஷ் போட்டேன்னு வச்சுக்க செகண்ட் ஸ்டாண்டர்டுப்பா நண்பர்களே ஸ்டாண்டர்டு என் மக பாஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 2ஆம் வகுப்பு போகிறாங்க மேடம் மூத்த கேமராமேன் 1ஆவதுலேருந்து 2ஆவது போகிறாங்க மேடம் மூத்த மேடம் வந்து 6ஆவதுலேருந்து 7ஆவது போகிறாங்க. ஐயோ ஐயோ இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கீரை நம்மளோட இது என்ன கீரைம்மா? அரைக்கீரை. அரைக்கீரை ஏன் முளை என்ன கொஞ்சமாக இருக்குது திண்டுபிடிக்கல பார்த்தீங்க கீரை இருந்தால் உன் மக திண்டுச்சு மது இட சமயம் மது திங்குமா கீரை என்னென்ன ஐட்டம் அந்த கீரையை புரட்டி அடிப்பான் இது முட்டைக்கோசு இது கீரை முட்டைக்கோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தியா? அதெல்லாம் முட்டையை அங்கே வச்சிருக்க வயலட் கலர் முட்டைக்கோஸ் அது என்ன முட்டைக்கோசு முட்டை என்ன உனக்குன்னு பார்த்தியா? முட்டையை காமிப்பா உரியப்பா என்ன சுடுது முட்டை உனக்குள்ள கீரை சாப்பாடு முட்டை மட்டும்தாப்பா எனக்கு இது ஒன்று வேணாம் சூப்பராக நம்மள அப்படின்னா 8மா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்கல்ல அப்புறம் 8ம்ல ஒன்று சாப்பிட்டியா? இப்போ இதை உரிக்கணும். முட்டையை டெய்லி அவிச்சு முட்டையை திண்டு கொட்டை வச்சு சாப்பிட்றடி அதான் தெரியும். இதை வந்து தட்டணும். எங்க தட்டுறது நண்பர்களே? ஏன் சொட்டையில் தட்டுங்க சுடுது நண்பர்களே. முட்டைக்கோஸ் சாப்பாடு சூப்பரா தட்டுது. இங்க தெரிச்சிருச்சு நண்பர்களே. பாறை மண்டையா சுடுதுப்பா. முட்டைக்கு தான்ப்பா வலிக்கா, ஒரு மண்டைக்கு வலிக்காதுப்பா. கல் மண்டை நண்பர்களே. அம்மாங்களா பழைய வீடியோ போட்டுவிட்டேன். பழைய வீடியோ போட்டுவிட்டேன் தெரியாமல் தப்பு பண்ணுறேன், அதுக்கு மன்னிக்க மாட்டேங்களா? போட்டு கமாண்டு பழைய வீடியோ போட்டுவிட்டேன் என்னையா குலை குத்தமாக பண்ணிவிட்டேன். சொர்த்தேன் இல்லையே, நான் நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். போட்ட வீடியோவே நிறையா போட்டிருக்காங்களே, பார்த்துருக்கேன். நம்ம போட்டால் தப்பாகன்றாங்க. சர்த்தேன் என்ன பண்ணுறது? என்னடி புளிக்குழம்பாடி? புளிக்குழம்பு. ஐயா கத்திரிக்காய் உடனே கரைப்பேன் காலையில் அரிக்குதப்பா. கறி குழம்பா வைப்போமா நல்லா? அதை கேட்டேண்ணா சாம்பாருமா சாம்பார் டெய்லியுமா சாம்பார்? புளிக்குழம்பு வீட்டில் பிடிக்கவே மாட்டேங்குது நண்பர். அமிர்தம் முடியும். சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் டேஸ்ட்டு. ஒரு அப்பா கண்டியா கொடுக்க வாங்கிட்டுங்களா? அப்புறம் டென்ஷன் ஆகுது அப்பா. ஒரு தோசை கூட சாப்பிட மாட்டேறா போகிறாங்க. இல்லை செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்களா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒழுங்கா சாப்பிட்றதே இல்லை. இன்னொரு முட்டையை உரிக்கணும்ல, தட்டணும்ல. தட்டணுமா வேணாமா? கிரௌண்டா நண்பர்களே. நல்லா உடம்பு சொல்ல முட்டை அடி பெரிய முட்டை இருக்கு. உனக்கு மட்டும் அப்படி இருந்திருக்கா? சுடுது நானே சொல்கிறேன். இல்லை நான் ஒன்றும் அப்பா மண்டையில் தட்டுறேன்.
இந்தா உனக்கு முட்டை. ஏன் போய் கொடுக்காரி நான் அதை எடு, அந்த தட்டை எடு, அந்த தட்டை எடுப்பப்பா. வேணாம். முட்டை சாப்பிடு, நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஒழுங்கா அவிச்ச முட்டை சாப்பிடு, நல்லது. அப்போ வேணாம் தட்டு. சரி சாப்பிடு. ஏன் பேச்சு கேட்டு விட பொருளாக போயிட்டு இருக்க வேலையை பாருமா. அம்மா நான் கூதிட்டா நான் வரைக்கிறேன். யாருன்னு பேச்சு கேட்க மாட்டேன் வீட்டில். அவிச்ச முட்டைக்கும் புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இருக்கும்ல இதான் இப்போ நான் இருக்கும்ல. வலிக்குவே. ஏ முட்டைக்கு தாயா வலிக்கும், உனக்காயா வலிக்கும். விளையாடுங்க நீங்கள் விளையாடுங்க. நானே வண்டிக்கு போயிட்டு வந்து பசியில் சாப்பிட்டு பேச முடியாமல் நண்பர்கிட்ட கண்டனோட ஒரு கண்டனோட கொடுக்க முடியல. ஆம்லேட் போடாமல் விட்டேனே, அதை நினச்சி சந்தோஷப்படு. நண்பர்கள் பூரா கேட்டுகிட்டே இருக்காங்க, மறுபடியும் என்னக்கா ஒரு தடவை ஆம்லேட் போட்டீங்க மண்டையில், அடுத்து ஆப்பாயில் போட்டு விடுவோம். ஆப்பாயில் தான் போட்டிருக்கீங்க, இன்னும் ஆம்லேட் போடலை, கொத்து பரோட்டா போடலை, தோசை ஊற்றலை, எவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க நண்பர்கள். ஒன்றும் நிறைவேற்ற முடியல. மிளகா அரைக்கவா? இந்த கம்மாட்டை நான் படிக்கலையே ஏன் நண்பர்களே. இப்படி கம்மாட்ட வருதா? ஆமாம் பார்க்கலாம். ஆம்லெட்னா சாப்பிடுங்க. அது மதுக்காண்டி வாங்கிட்டு வந்தேன். மது கொடு. சாப்பிடு சாப்பிட்டு இனி வை. சரியா? ஓகே. உரிக்க முடியல. அதை தட்டி உரிக்கணுமா? இந்த உரிச்சுதான். அதை எப்படி தட்டி உரிப்ப? என்னடா அது? நாளைக்கு மொட்டை எழுதி விட்றேன். அப்புறம் சொன்னல. ஓகே நம்மளே தயிர் வாங்கி தயிர் சாப்பிடாம இருப்போம். சாப்பாடு போடுவா? உடம்பு சொல்லலாம். இவ்வளோ பாசமாக கேட்குறாங்க. சாப்பாடு எழுத மாட்டாப்பா, உடம்பு சொல்லலாம். ஓகே நம்மளே மற்றொரு வீடியோ சந்திக்க கொண்ட மதுரை மிஸ் பண்ணேன் எல்லாரும்.